அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ சனிக்கிழமை எல்லாரும் நம்ம உடம்ப ஆரோக்கிய வாழ்வுக்குரிய பரிசோதனைக்கு வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் தெரியும், இப்போ சவாலா இருக்கிற வருத்தம் இந்த தொற்றா நோய் தான். சீனி, பிரஷர், கொலஸ்ட்ரால், பாரிசவாதம், ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, கேன்சர், புற்றுநோய், இதுகள்லாம் பிரதானமா இப்ப உயிரிழப்புகளுக்கு பிரதான காரணமா இருக்கு. சரியானே? இப்ப தொற்று நோய்ங்கிறது ஒரு சீசனுக்கு வைத்திரும், அது பூர்ணமா குணமாயிடும். இப்ப தொற்றா நோய்ங்கிறது வந்தா நம்ம மகத்தாகும் வரையும் அதை கட்டுப்பாடிலே வச்சிருந்தா பெரிய உபாதைகள் வராது நமக்கு. அப்ப அது ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட். அது சும்மா லேசானு வேலை இல்லை. நம்மளை பயிற்றுவிக்கணும். அது இப்ப சீனி ஒன்று வந்துட்டுனா நாம அதுல இருந்து நம்ம கண் பார்வை போகாமக்கு, கிட்னி பழுதாமக்கு, பாத நரம்புகள் இறந்து போகாமக்கு அதை நாம பாதுகாக்கிறது ஒவ்வொரு ஆளுதையும் கடும் திட்டமிடல வச்சுக்கணும். வச்சிருந்தா தான் நாம அதுல உபாதை வராம இருக்கலாம். 30 வருஷம் 40 வருஷம் சீனி வருத்தம் இருந்தாலும் பாதிப்பு வராமக்கு இருந்து நம்ம மரணிக்கலாம். சரிதானே? வந்ததை நாம ஒன்றும் செய்யலாது. வராம தடுக்கிறதுக்குரிய கட்டுப்பாடுகளை செய்யலாம். இனி வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் செய்யலாது. அப்ப அதால இப்ப அரசாங்கம் இந்த சனிக்கிழமையில இலங்கை பூரா அரச வைத்தியசாலைகள்ல இந்த டெஸ்டுகள் ஃப்ரீயா செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6500 ரூபா 7000 ரூபாய் டெஸ்ட் இது. சீனி, பிரஷர், கிட்னி பாக்குறது, கொலஸ்ட்ரால் பாக்குறது, ஃபுல் ரிப்போர்ட், அது ஒரு ஈரலை செக் பண்ணலாம், அப்படி எல்லாம் செய்யுது. அப்ப நீங்க இதை கட்டாயம் இந்த செக்கிங் கட்டாயம் முக்கியம். இப்ப சிலாக்கள் என்ன செய்யறா, வாகனத்துல சத்தம் கேட்டா தான் கராச்சிக்கு கொண்டு வர, என்ன சத்தம் கேட்டா தான் கராச்சிக்கு போறேன், சூடானத்துக்கு போறோம், என்ஜின் சூடானத்துக்கு போறோம், கராச்சிக்கு போறேன். அப்படி இல்லாமக்கு நம்மளை செக் பண்ணி கொள்ளணும். சரி, வருத்தம் இருந்தா ஒவ்வொரு மாசமும் செக் பண்ணணும். வருத்தம் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு காட்சி நம்ம பொடியை பார்க்கணும். இப்ப 3 வருஷத்துக்கு முதல்ல பார்த்து புத்தகத்தை தூக்கிட்டு வாரா, அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும். இது முக்கியம். சரியானே? அந்த அடிப்படையில நாங்க இந்த முக்கியமா அந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்துறதுல மாரடைப்பு அதான் பிரதானமா இருக்கு, ஹார்ட் அட்டாக். சரியானே? அப்ப அதுல இப்ப நம்ம இந்த எக்ஸசைஸ கூடுதலா இப்ப வயசுனாக்கள் பாருங்க, வயசுனாக்களும் பயிற்சி வச்சிருந்தாங்க. சரியானே? அப்ப என்ன வயசுனாக்கள் ஒரு இடத்துல இருக்க தொடங்கிடுவாங்க. முந்தி அசைஞ்சாக்கள் தானே, இப்போ ஒரு இடத்துல இருக்க தொடங்கினா எல்லாம் மடைக்க தொடங்கும். சரியானே? முந்தி அசைஞ்சு கொண்டிருக்க போல சாப்பிட்டு எல்லாம் உடைஞ்சு கொண்டிருக்கும். என்ன போய் ஸ்கூல் போற காலங்கள்ல விளையாடுறது, நடக்கிறது, ஓடுறது, பிறகு அசைவு குறைய குறைய அந்த உணவை நாம குறைக்கிறது. யாரும் ருசியை, யாராவது 60 வயசுக்காரால் ருசியை குறைக்கிறா, அவருக்கும் ருசியான சாப்பாடு தான். வைஃபோட சண்டை, என்ன சீனியை குறைச்சி கொடுத்தா கப்போட கிளாஸ் எல்லாம் பறக்குது, அங்க அது சூடாகுது கதியா வீட்டை. இது ஆக்கள் சொல்றது, ருசி இல்லாட்டி உப்பு இல்லாட்டி அங்கால பிளேட் பறக்குது. சரியானே? என்ன ஹரியாகிருக்குன்னு சொல்லி. அப்ப அதனால முக்கியமா இப்ப சொல்றாங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த உணவு கட்டுப்பாடை விட முக்கியம் எக்ஸசைஸ். ஏன்னா உணவு கட்டுப்பாடை ஓவரா செல்லக்குள்ள சில குறைபாட்டு நோய்கள் வருதான், சத்து குறைபாட்டு நோய்கள். சில ஆட்கள் கேட்காங்க, சார் இதெல்லாம் திங்காம இருந்தா பிளக்கேடு மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்ப அதனால இப்ப அரசாங்கம் என்ன செய்யுன்னு சொல்லிச்சுன்னா, அந்த உடற்பயிற்சிக்குரிய வேலைகளை செய்ய சொல்றாங்க. அப்ப நீங்க ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்திட்டு, கடுமையா கட்டுப்படுத்தி இல்லாட்டியும் ஓரளவு கட்டுப்படுத்திட்டு அதை உடைக்கிறதுக்குரிய பயிற்சிகள். சரியானே? அதால இப்ப உடற்பயிற்சி கட்டாயம் செய்ய சொல்றாங்க. நாம எங்க அன்றாட வாழ்க்கையில உடற்பயிற்சியை கூட்டணும். சரியானே? இப்ப பயிற்சிக்குன்னு சொல்லி போக இல்லாட்டியும் நம்ம 5 நேரத்துக்கு தொழுகைக்கு தானே, அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு வர சுண்ணத்தெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 மணித்தியால பயிற்சி. ஒரு நாளைக்கு 1.5 மணித்தியாலம் உடற்பயிற்சி நடக்குது பள்ளிக்குள்ள போய் வாரத்துல. அதை சரியா செஞ்சாலே அந்த கட்டாயம் இந்த சுண்ணத்து தொழுகையெல்லாம் சேர்த்து செய்யணும். ஒவ்வொரு ஓத்து நேரத்திலையும் எப்படியும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் போனாலும் சரியா, மொத்தம் 24 மணித்தியாலத்துல அதுக்கு நேரம் இல்லாத ஆகணும் இருக்கு. இந்த 24 மணித்தியாலத்துல 1.5 மணித்தியாலம் தான் நம்ம பள்ளியில 5 ஓத்து தொழுகை எல்லாம் சேர்த்து வர போகுது. சரியானே? அந்த செலவழிக்கிற நேரம். அப்ப அதை நாம செலவழிச்சு, சரியா, அந்த கை கால் மூட்டு பாருங்க, எல்லாருக்கும் என்ன கையை பிரட்டையில அங்குற, இப்படி பின்னுக்கு கையை கொண்டு போயில, தலைவாரையில அங்காங்க, பின்னால கையை எப்படி கெடுக்கல அங்காங்க, என்ன குந்தினா ஒழும்பேலா, இதெல்லாம் என்ன தேவை? அந்த ஜாயிண்ட்களுக்குரிய பயிற்சி இல்லை. இப்ப பள்ளியில 5 ஓத்து தொழுகையும் தொடர்ந்து வார ஆளுக்கு அந்த முழங்கால், பெருவிரல், குதி எல்லாம் என்ன செய்யுது, மடியுது, நிமிருது தானே. அப்ப அந்த யூஸ் பண்ற மூட்டுகள்ல, பாவிக்கிற மூட்டுல பிரச்சனை வராது. பாவிக்காம இருந்து போட்டு நாய்க்கு கல் இருந்தா மருந்து எடுக்க வரணும், கையை தூக்கிறது. என்னன்னு கேட்டா, இப்படி எறிஞ்சேன் சார், அதால கையை தூக்கலா. சரியானே? என்னன்னா அந்த கையை அசைச்சு இல்லை. அப்ப அதனால இந்த உடற்பயிற்சி கடும் முக்கியம். உடற்பயிற்சி இப்படி நீங்க கிச்சன்ல சிலாக்கள் லேடி செல்லுவாங்க, நான்
காலையில இருந்து விடியும் வரையும் தூங்கும் வரையில ஊட்ட வேளாண் செய்வாங்க. அந்த உடற்பயிற்சி இல்லை, அது சின்ன சின்ன வேளாண். மெஷின் தானே அடிக்குது, கிரைண்டர் பிளண்டர் எல்லாம் அடிச்சு தெரியுது என்ன, ரைஸ் குக்கர் வாஷிங் மெஷின் புளிஞ்சி கசக்கி தெரியுது, பயன் பண்ணி தெரியுது இப்ப. சரிதானே? அப்ப நாம உடற்பயிற்சிங்கிறது வீட்டை நிக்கிறது மனித கணக்குல இல்லை. சரியானே? அப்ப நீங்க அசைவுகளை கொஞ்சம் கொடுக்கணும், சின்ன சின்ன வேலைகளை. சரியானே? கடும் பாரமான ஹெவியான வேலை இல்லாம குட்டி குட்டி வேலைகளை வீட்டுகள்ல கையால செய்யுங்க. கொஞ்சம் குந்தி எழும்புற பயிற்சிகள். இப்ப தண்ணி எல்லாம் நீங்க குளிக்கிறதுக்கு ஷவரை பெருசா பாவிக்க தேவையில்லை, பக்கெட்ல நிறைச்சி சின்ன கோப்பையால குந்தி குந்தி குளிங்க. அப்போ ஒரு 15-20 தரம் நீங்க எப்படி குந்தி குந்தி எழும்புவீங்க என்ன. அப்ப இடுப்பு முழங்கால் எல்லாம் ஒர்க் பண்ணும் என்ன, அப்படி குனிகிறது எல்லாம் எல்லா வேலையும் நடக்கும். வீட்டு வேலை சின்ன சின்ன வேலையில அப்படி செய்யுங்க. சரி, அந்த பயிற்சிக்குன்னு சொல்லி 7 மணி நாட்கள் ஒரு டெய்லி அரை மணி நேரம் நடக்கிறது. நடைய கொஞ்சம் வேகமா நடந்து பழகுங்க. இப்ப ஆடி ஆடி போவாம கொஞ்சம் ஸ்பீடா நடக்குறது. இப்ப கிளம்புல எல்லாம் பாருங்க, அந்த நடை எல்லாரையும் ஆபீஸ்ல பஸ்ல விட்டு இறங்கி ஆபீஸுக்கு போய் வராங்கெல்லாம் வேகமா தான் நடக்குது. அவங்க என்னன்னா அதே பயிற்சி ஆகிட்டாங்க. பஸ்ல இறங்கி வீட்டு அடிக்கி நடந்து போறேன். நாம திருவிழா பிடிப்போம். கிளம்புல பாருங்க, எங்க மெயின் ரோட்ல இருந்து இறங்கி உள் ரோட்டுக்கு நடந்தான் எல்லாரும் விட்டு 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 போகும் மக்கள் வேகமா. சரி, அப்ப நடக்கிறது ஒரு பயிற்சி. அது சுவாசத்துக்கு பயிற்சி, உங்களோட ஹார்ட்டுக்கு பயிற்சி, அதோட ஜாயிண்ட்களுக்கும் பயிற்சி. சரிதானே? ஹார்ட் வேகமா என்ன ஒர்க் பண்ணும். அப்ப இது என்ன ரத்தத்தை பம்ப் பண்ணும். அப்ப கடுப்புகள் அந்த கால் விரைக்கிறதுலாம் வராது. கூட பேரு பாதம் விரைப்பு, கொஞ்சம் தூரம் நடந்தா கால் கடுக்கு, ஏன்னா காலுக்கு ரத்த ஓட்டம் போறது காணா. அப்ப வேகமா நடக்கிற ஆளுக்கு இருதயம் வேகமா பம்ப் பண்ண ரத்தம் நல்ல கை காலுக்குலாம் நல்லா போகும். சரியா? அப்ப ரத்த குழாய்கள் நல்லா விரிஞ்சு சுருங்கும். அப்ப ஒடுங்காது. இப்ப ரத்த குழாய்கள் பிளாக் ஆகுற என்னத்தாண்டா அதுக்குள்ள ரத்த குழாய் விரிக்கிற அளவுக்கு பிரஷர் ரத்தம் பம்ப் பண்றது. இப்ப நல்ல வேகமா நடக்கிற ஆக்கள் ஓடுற ஆக்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும், ஹார்ட் நல்ல வேகமா பம்ப் பண்ண கூட இது லாஸ்டிக் மாதிரி தான், ரத்த குழாயெல்லாம் விரியக்கூடியது. அப்ப நீங்க பம்ப் பண்ணினா நல்ல வேகமா அது விரிஞ்சு சுருங்கும். அப்ப ஒடுங்காது, காஞ்சி ஒடுங்குறதுதான் ஹார்ட் அட்டாக் வாரது. இந்த பிளாக் வாரதுல என்ன, ரத்த குழாய்கள் நல்ல வேகமா பம்ப் பண்றது ரத்தத்தை, அதால அப்படி ஒடுங்கி காஞ்சி சுருங்கிடும். அதுலயும் சிகரெட் மடிக்கிறார்கள் கெதியா காஞ்சி போகும். ரத்த குழாய் காஞ்சா மாறா பிளாக் ஆயிட்டு ஒரு 25 மீட்டர் நடக்கக்குள்ள சார் காலுக்கு பிடிக்குது, கொஞ்சம் நின்று தான் நடக்கலாம். பிளாக் டீசல் பிளாக் மாதிரி நின்று தான் போகும் வாகனம் என்ன. சில ஆள் சொல்லுவாங்க வயசுனாக என்னடா அந்த கடுக்கு அவனை பிடிக்கும் முழுக்குது, பிறகு கொஞ்சம் நின்றவனும் கொஞ்சம் ரத்தோட்டம் போனதுக்கு பிறகு கொஞ்சம் கடுப்பு குறையும், பிறகு நடக்கிற எப்படி. அப்ப அதனால இந்த உடற்பயிற்சியை நீங்க கட்டாயம் விட்டுறாங்க. ஆம்புலன்ஸ் சைக்கிள் ஓடுறத விடாங்க. சரியானே? நம்மளுக்கு பேலன்ஸ் இருந்தா, நடுக்கம் இல்லை, உளமாட்டம், பாதத்தில எல்லாம் விரைப்பு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்க சைக்கிள் ஓடுங்க. இந்த விறப்பும் வராது, இந்த பெடல் பண்றது தானே பாலு, அதை செய்யாமக்கு ஊட்ட மெஷினை வாங்கி வச்சுட்டு இப்படி செய்யற என்ன. சைக்கிள் ஓடினா ஒன்றும் இல்லை, எல்லா ஜாயிண்டும் முழங்கால் கணுக்கால் இடுப்பு அவ்வளவும் வேலை செய்யும். சரியானே? சைக்கிள் ஓடுறத விட்டுறாங்க. சின்ன சின்ன வேலைகளுக்கு அவசர வேலைக்கும் பைக்ல போய் முடிச்சு போட்டு பெஸ்டான வேலை தானே, அவசரம் இல்லாத வேலை நம்மளுக்கு தான் அவசரம், நம்ம ஆக்களுக்கு தான் அவசரம். சரியா? டைம் எல்லாம் இருக்கி நாம என்ன செய்யறோம்னா இந்த தேவைக்கு இல்லாத செலவுகளுக்கு அந்த நேரத்தை பாவிச்சு போட்டு இதுக்கு கேட்டா சொனங்குதுங்க. அதால பைசிக்கிள் போய் வர நேரம் போகும், போட்டு புஷ் பைக்கை விட்டு போட்டு மோட்டார் பைக்கில் எடுக்கும், டக்குன்னு திருவிழா பிடிக்கும். ஆனா நியாயமான ஃப்ரீ டைம் விட்டு இருக்கு நம்மளுக்கு. ஆகவே தயவு செய்து இந்த சைக்கிள் ஓடுறத விட்டுறாங்க. அதே மாதிரி பெண்கள் நடைய விட்டுறாங்க. எல்லாத்துக்கும் திருவிழா பிடிக்காங்க. இப்ப எல்லாம் பிரச்சனை இல்லை, பெட்ரோலும் பிரச்சனை, விலையும் கூட. நீங்க நடைய ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மட இந்த ஊர் நான் அடிக்கடி சொல்றேன், அதே ஊர் தான் 40-50 வருஷத்துக்கு முதல்ல இருந்து அதே நீளம் அதே அகலம். இதை நடந்துதாமோ நம்ம முந்தி. இப்ப தூரமா காட்டுது என்ன, இந்த தொங்கல்ல இருந்து பாலியா ரோட்டுக்கு போறது தூரமா காட்டுது. அந்நேரம் நடந்துதாமோ மெயின்ல இருந்து பீச்சுக்கு ஆக்கள் குடும்பத்தோட பிள்ளைகள் போய் காய்ச்சி போட்டு வந்ததெல்லாம் இப்ப இந்த பீச்சில் அழகா செஞ்சிருக்கு. அப்ப நடந்து போற, அதுக்கு ஆட்டோவை பிடிச்சி போய் ஆட்டோவில் வேறங்கல, அங்கேயும் நெருக்கடி வாகனம் எல்லாம். அப்ப நடந்து போனா அந்த நெருக்கடி குறையும், புகை குறைய. இந்த வாகனங்கள் உருவாக்குற புகையெல்லாம் எதுக்குள்ள சுத்துது, இதுக்குள்ளான் எல்லாருக்கும் நோய். ஈயத்தூள் வருது அந்த டீசல் இந்த வாகனங்கள்ல இருந்து, ஈயத்துகள்கள் வருது. அது சரியா நஞ்சு, அது காத்துல போகும், உங்களுக்கு விளங்காது என்ன. நீங்க போய் ஒரு உடுப்பை போட்டு போய் பார்த்தா விளங்கும் புகோட இது வெள்ளை ஷர்ட்ல படிஞ்சிருக்கிறது. அப்ப இது சுவாச பைக்குள்ள போகுதானே உங்களோட மூச்சுக்குள்ள போய் எங்க படியும். சரியானே? அப்ப சுவாச புற்றுநோய்களுக்கு காரணத்தில் அது உண்டு. சரியானே? அப்ப எப்படி இந்த ஈயத்தூள்கள் சுவாசத்துக்குள்ள போறதுதான் டேஞ்சர். அப்ப நாம வாகன பாவனையை நல்லா குறைக்கணும். ஏன்ற அளவு குறைக்கலாம். நாம ஒவ்வொரு ஆளும் செய்யணும், இதுல முயற்சி செய்யணும்.
சரியா? அப்ப மொத்தமா எல்லாரும் செய்யாடி நாம ஒவ்வொரு ஆளும் நாம வாகனம் ஒரு நாம புகையை உருவாக்குறது குறைப்போம். நாம புகையை உருவாக்குறது குறைப்போம். நாம நினைச்சோம் சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு ஆளும் அப்படி நினைச்சோம்னா புகை நம்மட சூழல்ல குறைக்கலாம் புகையை. அதே மாதிரி புகைத்தலும் தான். அப்புறம் பீச் அடிய போயிருந்து சிகரெட் அடிச்சா அங்க பிள்ளை எல்லாக்கெல்லாம் வார இடம். ஆகவே ஒவ்வொரு ஆளும் நம்மளையும் நம்மட குடும்பத்தையும் கொஞ்சம் ஆரோக்கியமாக்குறதுக்கு முயற்சி செஞ்சோம்டா மொத்தமா ஊரே ஆரோக்கியமாயிடும். அப்படிதான் செய்யணும். நாம போய் வெளியாக்களை திருத்துறதை விட நாம நம்ம ஆக்களை திருத்துற ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணலாம் தானே. என்ன நம்மட பிள்ளைகள் நம்மட குடும்பம் நம்மட சாட்சி பெரிய மாடு அப்படின்னு சொல்லி நம்மட உணவுகள்ல இருந்து எல்லா பழக்க வழக்கங்களையும் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும். இல்லாட்டி பெரிய ஒரு பிரச்சனையா வரும். ஏன்னா உழைக்கிற காசு எல்லாம் கொண்டு போய் வருத்தத்துக்கு மருந்து செய்யறதுக்கு தான் போகும். அப்படிதான் வருது. சரியானே? ஏர்ன் பண்ற காசு எல்லாம் வைத்தியத்துக்கே போகுது. ஹாஸ்பிட்டல் கூடுது. சரியானே? சிகிச்சைகள் கூடுது. மருந்துகள் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. நோய் கூடிட்டே இருக்கு. அப்ப இது முடிவு என்ன முடிவு? நம்மட சாய்ந்தவரது மாளிகைக்காடு 177% ஆக்கள் ஏதாவது ஒரு தொற்றா நோயோட இருக்காங்க. சரியானே? 177. இந்தா 3ல் 2 இது டேஞ்சர். 3ல் 1க்கு கொண்டு வரணும். 3 பேர்ல ஒரு ஆளுக்கு தான் இந்த ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி ஆக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சேன்னா கடும் ஒரு சிக்கலான நிலைக்கு போவோம் நம்மட பிரதேசம். விசேடமா நம்மட சமூகம் முஸ்லிம் சமூகம் இந்த தொற்றா நோய்களுக்கு உள்ளாகிற விதம் கூட இருக்கு. ஏன்னா ருசியா சாப்பிடுறது, சாப்பிட்டு போட்டு ரெஸ்டா இருக்கிறது, ருசியா சாப்பிடுற அடுத்த மெஷின்களை கொண்டுதான் எல்லா வேலையும் செய்யறேன். சரியானு? மற்ற சமூகங்கள் கையால உடம்பால அந்த பாடுபடுத்துற விதம் கூட. அப்ப சாப்பிட்டு போட்டு அவங்க சாப்பிடுற சாப்பாடு வித்தியாசம் தான். நம்மள மாதிரி இனிப்பு குறைய, உப்பு குறைய, எண்ணெய் குறைய. நம்மள வீட்டுகளானே லிட்டர் கேன் எண்ணெய் கலன் வாங்குறோம். என்ன அரை போத்தல் காப்போத்தல் வாங்குற அருமிதிக்கு அப்ப இல்லை. எல்லாம் 2.5 லிட்டர் ஒயில் தான் அந்த கேனடாம வாங்குறேன். ஏன்னா அடிக்கடி போகிற கனாட்டில மொத்தமா வாங்கி கொடுக்குறேன். அப்ப என்ன நடக்கும்? எல்லாம் ஒரே அடிக்கடி பொரியல் அடிக்கடி ஊத்துப்படும். அப்ப இந்த பாவனையெல்லாம் நம்மட சமூகத்துல கூட. சரியானே? அதே ரேட்டுக்கு அசைவும் இல்லாம இருக்கிறதால நம்மளுக்கு கடும் டேஞ்சர். சரியானே? இப்ப இதுல ஒவ்வொரு ஆளும் முயற்சி செய்யுங்க. சரியா? ஒவ்வொரு ஆளும் முயற்சி செய்யுங்க. நாங்களும் இப்ப காய்ச்சி கொண்டு அந்திக்கோம், பேசி கொண்டிருக்கோம். மாற்றம் நடக்குது. ஆக்கள் சொல்றாங்க, நான் இப்படி குறைச்சிங்க சார், இப்படி கொண்டோலுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் சாப்பிடல, நிறைய குறைக்காங்க. அப்ப சின்ன 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 மாற்றங்கள் ஏற்பட்டா மொத்தமா பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அப்ப எல்லாரும் இந்த உடற்பயிற்சியை கொஞ்சம் விட்டுறாங்க. சரியானே? இருந்தெல்லாம் செய்யலாமா? கால் வருத்தக்காராக இருந்துட்டு காலை உயர்த்துற, இருந்துட்டு செய்யற, பேலன்ஸ் இல்லாத ஒன்றை பிடிச்சிட்டு நின்று செய்யற, பிடிச்சிட்டு காலை ஒத்த கால் நிக்கிற, அப்புறம் மத்த கால் நிக்கிற. அந்த பேலன்ஸ் வயசு நாக்களுக்கு முக்கியமா சொல்றாங்க. இந்த விழுற நாக்கள் பாத்ரூம்ல அடுத்தது கட்டில எலும்பக்குள்ள விழுறாங்க. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட மசில்ஸ் எல்லாம் இடுப்புக்குள்ள இருக்கிற சதையெல்லாம் பத்திட்டு போகுதான் வயசு போக போக. அதுக்கு வலு ஊற்ற பயிற்சி. ஒத்த கால நிக்கிற, ஒன்றை பிடிச்சிதான் நிக்கிற, மேசையை பிடிச்சி நிக்கிற, ஒரு மத்த காலை பிடிச்சி நிக்கிற. சரியானே? அதுல அதை பிடிச்சி நின்றுட்டு இப்படி இப்படி செய்யற ஜோகிங் மாதிரி கூட. அப்படி செய்ய செய்ய இந்த தசை நாறுகள் எல்லாம் வலுவாகும். என்ன உங்களுக்கு தெரிந்தானே? இந்த நாட்டுக்கோழியை சந்தை கலட்டையில சாப்பிடுற கடும் கஷ்டம். சரியானே? பிராய்லர் கோழி லேசா கலர். அப்ப அந்த நாறுகள் தசை நாரெல்லாம் ஜோயிண்ட வளர்ச்சிருக்கிற தசை நாருக்கு பயிற்சி கொடுக்க கொடுக்க அது வலு வரைக்கும் நல்லா உருக்கி பிடிக்கும். அப்ப எலும்பு இன்னைக்கு எவ்வளவு விழ விடாது. இப்ப ஆக்கள் பாருங்க, அந்த கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம இருக்கு. ஏதாவது பொல்லொண்ட பிடிச்சாதான் நடக்கலாம் வயசு போகக்குள்ள. ஆனா சில ஆக்களை பாருங்க 75 வயசு ஸ்ட்ராங்கா போவாங்க. அவங்க என்னன்னா அவங்க கால் கைகளுக்கு தொடர்ச்சியா விடல, தொடர்ச்சியா பயிற்சியில இருக்காங்க. ஆகவே இந்த உடற்பயிற்சியை விட்டுறாங்க. பிள்ளைகளையும் கொஞ்சம் பழக்குங்க. பெரிய ஒரு பிரச்சனை இருந்தா நாம இப்ப பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிச்சுன்னா, பிள்ளைக்கு நோகாமாக்கு வளர்க்கம், நடந்து போடுறோம் இல்ல, பாரம் பிள்ளைக்கு நினைக்கும். பிள்ளைக்கு அது பாரம் அருகி தூக்கலான்னு சொல்லி நாமளே அதை பிள்ளை தூக்கலாம் ஆகிட்டு போறோம். இந்த ஸ்கூல் பேக்கை தூக்கலாம், பிள்ளைக்கு தூக்கணும். பிள்ளை அதுக்குரிய ஸ்ட்ரென்த் பிள்ளைக்கு வரும். அது தூக்கி போட்டாதான் அந்த பிள்ளையோட நெஞ்சு கூடு இதெல்லாம் அது தாங்குற சக்தி வரும். நடந்து போனா கடை சவுப்பாரிக்கு பிள்ளை ஆட்டோவில் கொண்டு விடுங்க, பைக்ல ஏற்றி கொண்டு விடுங்கன்னு சொல்லி வந்தா அந்த பிள்ளை ஏழாத பிள்ளை அவை வந்துடும். வலி தெரியா, வேதனை தெரியா, ஒன்னும் தெரியாத பிள்ளை. அப்ப வாழ்க்கையில அந்த பயிற்சி சின்ன வயசுல இருந்தே வலிகள் வேதனைகளை தாங்கி நோவை தாங்கி பழகாத பிள்ளை பிற்காலத்துல ஒரு பிரச்சனைக்குரிய பிள்ளையா வருது. சரியானே? ஏண்டா வலி சரியா, இன்னொரு ஆள் வலி சரியா மோட்டர் சைக்கிள் அடிச்சு போட்டு போறான், ஒரு வயசான அப்பாவுக்கு அடிச்சு போட்டு போறான். ஏண்டா
அவருக்கு அந்த வலி வேதனை பாவம் எல்லாம் நோவெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து பழகல, அது மைண்ட் தானே அது. அப்ப அவருக்கு அந்த ஃபீலிங் வருது இல்லை, இன்னொரு ஆளை அந்த நோயிருமே அவருக்கு நாம அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த மனோபக்குவம் இல்லை. என்னன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் அந்த வலி இல்லாமக்கே வளர்ந்துட்டார். சரியான அது கடும் பிரச்சனை வருது இப்ப. அதனால பிள்ளைகளையும் நடந்து அனுப்பி சரியான நடக்க வச்சு வேலை கொடுத்து சின்ன சின்ன அவங்களா இப்ப நாம என்ன செய்யறோம்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடிய கையால் அள்ளி சாப்பிடக்கூடிய பிள்ளைகள் அம்மா மாதிரி என்ன செய்யறோம் சாப்பாடை தீத்துறோம். அந்த பிள்ளை வந்து அந்த மீனை கந்த பார்க்கணும், முள் எடுத்து சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டு பழகணுமே. அப்படியான பிள்ளை தானே கை எல்லாம் வந்து அந்த ஸ்கில் எல்லாம் டெவலப் ஆகும். அவன் அந்த அந்த அதுல இருந்து கந்த பார்த்து சாப்பிடணும். சிக்கல் எடுத்து என்ன சிக்கலை எடுத்து பழகினா தான் அந்த பிள்ளை வாழ்க்கையில சிக்கு எடுக்கும். இது இப்போ ஒரு சிக்கு எடுக்கல, எல்லா சிக்கும் இம்மா எடுத்து கொடுக்கா. அப்ப பிள்ளைக்கு சிக்கு எடுக்க தெரியா, கல்யாணம் முடிச்சு கொடுத்தா மாப்பிள்ளை ஏசின உடனே இன்னைக்கு வருவானா காலிக்கோட்டுக்கு வருது, என்ன கேஸ்ன்னு பார்த்தா சின்ன சின்ன கேஸ். இதுக்கு கோவிக்கிறான்னு கேட்டா அந்த பிள்ளைக்கு வாப்பா ஏசியும் இல்லை அம்மா ஏசியும் இல்லை, வளர்த்துதான் பட்டான் நோகாம வளர்த்து. அப்ப கடும் பிரச்சனை எல்லாம் காலிக்கோட்டில் இருக்கு. அங்க அங்க எல்லாம் சைபர். இது நம்மளுக்கு தான் சுத்தம். இதுல கேட்டு பார்த்துட்டீங்க போல இது ஒரு பிரச்சனையான்னு சொல்லி. அப்ப இப்படி நாங்க பிள்ளைகளையும் நாங்க நடக்க வச்சு சரி ஸ்கூலுக்கு நடந்து அனுப்புங்க, ஒன்றும் நடக்காது. பிள்ளைய சௌப்பாரிக்குன்னா பிள்ளைக்கு நல்ல சத்துள்ள உணவுகளை கல்சியத்தை கொடுங்க, விட்டமின் உள்ள சாப்பாடுகளை கொடுத்து பிள்ளைய வலுவூட்டுறதான். அதை விட்டு போட்டு நடக்கையில அறிக்கைன்னு சொல்லி போட்டு நாம அது நோயாப்பண்டா. அப்ப பிள்ளைய நீங்க நோயாளி ஆக்குறீங்க. பிள்ளைக்கு நடக்கையில ஒரு சின்ன ஒரு மம்பட்டியை கொடுத்து பாருங்க. இப்ப பிள்ளைகள்கிட்ட ஒரு 18 வயசு பொடியன்ட்ட கொடுத்து பாருங்க, மடுவன் தோணுச்சு தோண்டையில விளக்கிது, பழக்கம் இல்லை. அப்ப இது கடைசியா 16 வயசுல திடீர் மயக்கம் மரணம். கிட்டத்துல 18 வயசு பொடி A level ரிசல்ட் வந்த என்னண்டே சரியா மரணம். தலை சுத்து மாதிரி வந்துச்சு, ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு, மாத்தா போயிட்டு. சரியா ஓயில் எடுத்த பொடியன் 16 அது ஒரு மரணம். அப்ப திடீர் மரணங்கள் எல்லாம் வருது. ஆகவே தயவு செய்யாம பிள்ளைகளையும் நல்ல ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா வளர்க்குறேன்னு சொல்லிச்சேன்னா நான் சொன்ன மாதிரி இந்த உடற்பயிற்சியை விட்டுறாங்க எல்லாரும். பயிற்சிகளையும் வேலைகளையும் கொடுக்கொண்டு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.